السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده علماء. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. நம்ம எல்லாம் முஸ்லீமாவும் முக்மினாவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக ஆகினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு, அவர்களின் பெயர், அசல் பெயர் நுஅமான், அவர்களின் துணை பெயர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அவர்களின் தந்தை பெயர் சாபித். அவர்கள் பிறப்பு கிபி 699 ஈராக் நாட்டில் கூஃபா என்ற நகரத்தில் பிறந்தார்கள். அவர்கள் இறப்பு ஜூன் 14 767 பாக்தாதில் இறந்தாங்க. அவங்க இறக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 68 இருந்தது. எஜமானுடைய இனிமை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்க. எஜமா 7 வயதாக இருக்கும் பொழுது ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு காஃபிர் ஒரு மேஜையில் நின்று கொண்டு எஜமான கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ எஜமா சொல்றாங்க, கேள்வி கேட்கிறவன் நீ, பதில் சொல்பவன் நான் தான் மேலே நிற்கணும், நீ கீழே நிற்கணும் எஜமா சொன்னாங்க. அந்த காஃபியும் கீழே இறங்கி விட்டான். எஜமா ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க. அப்போ கேள்வி கேட்கிறான் அந்த காஃபின். முதல் கேள்வி, அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்று கேட்கிறாங்க. அதுக்கு எஜமா பதில் அளிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு முஸ்லீமை உயர்த்துகிறான், ஒரு காஃபிரை தாழ்த்துகிறான். எப்படின்னா, இப்போ எஜமா கீழே நின்றாங்க, எஜமான ஸ்டேஜில் மேலே எல்லாம் உயர்த்தி விட்டான், காஃபிரை தாழ்த்தி விட்டான். ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க. அந்த காஃபி ரெண்டாவது கேள்வி கேட்குறான், அல்லாஹ் உங்களே படைத்தான், அல்லாவே படைத்தது யாருன்னு கேட்குறான். அதுக்கு எஜமா பதில் அளிக்கிறாங்க, ஒன்றுக்கு பின்னால் என்னன்னு கேட்குறாங்க காஃபிர்கிட்ட. 2க்கு பின்னால் என்னன்னு கேட்குறாங்க. காஃபிர் 1ங்கிறான். 1க்கு பின்னால் என்னன்னு கேட்குறாங்க, 0ங்கிறான். 0க்கு பின்னால் என்னன்னு எஜமா கேட்குறாங்க. அவன் சொல்றான், 0க்கு பின்னால் எந்த நம்பரும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்போ எஜமா சொல்றாங்க, அல்லாஹ்க்கு பின்னாடி யாருமே கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் என்று எஜமா சொன்னான். 3வது கேள்வி, அல்லாஹ் எப்படி அனைத்து வஸ்துக்களையும் பார்க்கிறான் என்று கேட்குறாங்க. அப்போ எஜமா சொல்றாங்க, ஒரு மெழுகுபத்தி எடுத்து வைத்து பத்தி வைத்து நீங்க வலது பக்கம் நின்று பாருங்க, மெழுகுபத்தி தெரியுதான்னு கேட்குறாங்க. காஃபியும் தெரியுதுங்கிறான். வலது பக்கம் நின்று பார்க்க சொல்றாங்க, அப்பயும் தெரியுதுங்கிறாங்க. இதே மாதிரி தான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்ட்டு எஜமா பதில் அளித்தாங்க. அடுத்து எஜமா ஃபிக்கு சட்டங்கள் அனைத்தையும் 75% தொகுத்தது எஜமான. எஜமா இபாதத்தை பத்தி சொன்னா, எஜமா சுமார் 40 வருஷமாக இஷா தொழுகைக்கு செய்த ஒழுவை வைத்து ஃபஜர் தொழுகை இருக்காங்க. ஃபஜர் தொழுனாங்க, சும்மா முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லா அல்லாஹ்காண்டி நின்று வணங்கி கொண்டிருந்தாங்க எஜமான். அடுத்து எஜமானுடைய பேணிக்கையை பார்த்தா, ஒருத்தவங்களுக்கு எஜமா கடன் கொடுத்துருந்தாங்க. கடனை வாங்குவதற்காக அவர் வீட்டிற்கு சென்றாங்க. அங்க அந்த வீட்டிற்கு முன்னால் உள்ள அந்த வீடோட நிழல் வீட்டுக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ எஜமா அங்கே சரியான வெயிலாக இருந்தது. அப்போ எஜமா அந்த வெயிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அருகில் ஒரு நபர் கேட்குறாங்க, நிழல்ல நிற்க வேண்டியது என்னப்பான்னு கேட்டாங்க. அப்போ எஜமா சொல்றாங்க, நான் அவர்கிட்ட கடன் திருப்பி வாங்குவதற்காக தான் வந்தேன்,
அவர் வீடு நிழல்ல நின்றா நான் அவருடைய சொத்தை பயன்படுத்தினதா ஆகிவிடும். அதனால எஜமா வந்து வெயிலே நின்றாங்கணும். அது அந்த ஊர்ல வந்து ஆடு திருடு போயிட்டு விட்டது. அப்ப வந்து அங்க எல்லா நபர்களுக்கும் தெரியுது ஆடு திருடு போய்விட்டதுன்னு எஜமானே தெரியுது. அப்ப எஜமா வந்து ஒரு நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இந்த ஆடு வந்து சுமார் எத்தனை வருஷமா ஆளுன்னு கேட்குறாங்க. எஜமா சொல்றாங்க அது வந்து 7 வருஷம் ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஜமா வந்து 7 வருஷமாக ஆட்டுக்கறி திங்கவே இல்லை. ஆட்டுக்கறி மட்டும் இல்லை, எந்த கறியுமே எஜமா 7 வருஷமா சாப்பிடவே இல்லை. எஜமா எந்த அளவுக்கு பேணிக்கையா இருந்தாங்கன்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. எஜமானுடைய பொறுமையை பார்த்தா ரொம்ப அதிகம். எஜமானுடைய பொறுமை. எஜமா நைட்டு போல தூங்கி இருக்காங்க. ஒரு 2 மணிக்கு போல வந்து ஒரு நபர் கதவு தட்டுறாங்க. எஜமா எனக்கு ஒரு டவுட் எஜமா கதவை வந்து கேட்குறாங்க, என்னப்பா சொல்லுப்பான்ட்டு. எனக்கு மறந்து விட்டது, நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். மீண்டும் எஜமா போய் படுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து கதவை தட்டுறான். எஜமா எந்திரிச்சு போய் கதவை திறந்து என்னப்பான்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த டவுட் ஞாபகம் வந்து விட்டது என்று சொன்னோன்னே எஜமா சொல்லுப்பா என்ன டவுட்டுன்ட்டு. அப்போ மறுபடியும் சொல்றான், எனக்கு மறந்து விட்டது, நான் போய் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். எஜமான் கதவை போட்டு போய் படுத்துட்டான். 3ஆவது டைமும் வந்து கதவை தட்டுறான். எஜமா பொறுமையா கதவை திறந்து என்னப்பான்னு கேட்குறாங்க. அப்ப கேட்குறான், மலம் இருக்குல்லப்பா அது வந்து இனிக்குமா இல்லை புளிக்குமா என்னன்னு கேட்குறான். அப்ப எஜமா எந்த கோபம் படாம சொல்றாங்க, அது இனிக்கதான்ப்பா செய்யுது. அப்ப அவன் யோசிச்சு பார்க்குறான், அப்போ அவரோட யாரும் தின்றுப்பாங்களோ அவன்ட்டு. எஜமாக்கு தெரியும் இந்த மாதிரி யோசிக்கிறான்ட்டு. அப்ப எஜமா சொல்றாங்க, யாரு தின்னுனா பார்க்கலப்பா, கொசு வந்து எந்த பண்டங்கள்ல உட்காரு, ஈ வந்து எந்த பண்டங்கள்ல உட்காருன்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், இனிப்பான பண்டங்கள்ல தான் உட்காரு. அப்ப ஈ வந்து அதுலயே உட்காருலப்பா, அதுவும் இனிப்பாகதான் இருக்கும்னு சொல்லிட்டு எஜமா வந்து பதில் சொல்றாங்க. வழியில் நிஜமா நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து அவன் கன்னத்திலே எஜமா கன்னத்திலே அரைந்திடுறான். அப்ப வந்து எஜமா சொல்றாங்க, இப்ப நான் கையை காமிச்சேன்னா பின்னாடி இருக்கிற 200 பேருமே உன்னை அடிச்சு கொண்டுடலாம். இப்ப நான் அல்லாட்ட துவா செஞ்சேன்னா அல்லாஹ் உன்னை அடித்திடுவான். மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து நான் வந்து கேட்கிறேன், அவனோட நன்மை எனக்கு தரலான்னு கேட்டா அல்லாஹ் எனக்கு தந்துடுவான். நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நான் வந்து அல்லாட்ட நீ எப்போ நீ சொர்க்கத்துக்குள்ள போவியோ அதுவரை நான் சொர்க்கத்துக்குள்ள போமான்ட்டு எஜமா பொறுமையா இருந்தான். ஒருத்தவன் எஜமா வீட்டுல இருக்கும் போது டெய்லி அவன் எஜமா வீட்டு வாசல்ல வந்து குப்பை கொட்டுவான். அப்ப வந்து அங்க உள்ள அரசாங்கத்தில் ஏதோ தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அவனை கைது செய்துவிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அவனை. அப்ப வந்து எஜமா வந்து பக்கத்து வீட்டுக்காரனால சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எஜமா வந்து அந்த அரசாங்க கிட்ட போய் எஜமா போய் அவங்கள அந்த குப்பை கொட்டினவனை போய் மீட்டு கூட்டிட்டு வந்தாங்களாம். எஜமா சொல்றாங்க, லௌனஸ் சனத்த லா ஹலக்கல் நுக்மா, 2 வருடங்கள் இல்லாவிட்டால் இந்த நுக்மா அழிந்திருந்திருப்பேன் என்று சொல்றாங்க. ஏனென்றால் எஜமா வந்து ஒரு ஷேக்கிடம் பையத்து வாங்கியிருந்தார்கள். அவங்கள்ட்ட 2 வருஷம் தான் இருந்தாங்க. அவங்க ஷேக்கு பேர் வந்து ஜோபர் சாதிக் எஜமா, ஜாஃபர் சாதிக் எஜமா பேர். அப்போ வந்து ஒரு முஸ்லீம் நேர் வழிபடுவதற்கு ஒரு காமியான ஷேக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நண்பர்களே. இவ்வளவு அந்தஸ்துக்கு எஜமா பெற்ற காரணம் வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் மூலம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. எஜமானை போல வாழ்வதற்கு அல்ல அவங்களுக்கும் இவரையும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.